தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பாஜகவை கூடவே வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி யாரை காப்பாற்றப் போகிறார் என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். எடப்பாடி யார்? 2 முழக்கம் சேர்த்து வைக்கிறார். தமிழ்நாட்டை காப்போம், மக்களை காப்போம். யாரிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்கப் போகிறார்? என்ன நெருக்கடிகளிலிருந்து மக்களை காப்பாற்றப் போகிறார்? மக்கள் விரோதிகளை கூட வைத்துக் கொண்டு, பிஜேபி காரர்களை கூடவே வைத்துக் கொண்டு, சங்க பரிவாரங்களை கூடவே அழைத்துக் கொண்டே போகிறார். மக்களை காப்போம் என்கிறார். நாம் மதச்சார்பின்மை காப்போம் என்கிறோம். இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கம் திமுகவுக்கு எதிரானது. அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு எங்க கையில மறுபடியும் ஆட்சியை கொடுங்க. இதுதான் அந்த முழக்கத்தின் உண்மையான பொருள். அதுக்கு பொழிப்புரை என்னன்னா, திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குங்க, மறுபடியும் என்ன முதலமைச்சராக்குங்க. அதுதான் அந்த 2 முழக்கங்களுக்கான பொழிப்புரை, விளக்கம். விடுதலை சிறுத்தைகளை எங்க அணிக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிடுறது இருக்குன்னா, நம்ம மேல இருக்கிற கரிசனம் கிடையாது. திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறதா அவங்க நோக்கம். அது எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. நீ இப்படிதான் பேசணும், எப்படியாவது திருமாவளவன் பிடிச்சு வெளியே கொண்டு வா, துணை முதலமைச்சர் தரேன்னு சொல்லு, கூடுதலா சீட்டு தரேன்னு சொல்லு, இன்னும் கொஞ்சம் ஆசையை காட்டு, அவன் மயங்கிற அளவுக்கு ஆசையை காட்டு. அவன் வெளியே வந்தா ஒன்னொன்னா பிடிக்கலாம், செங்கல்ல உருவிடலாம், கூட்டணியை உடைச்சிடலாம். இது யாரோ வெளியில இருந்து ஏற்பாடு செய்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு சொல்லி தந்து இப்படி சொல்லுங்க. உண்மையிலேயே அவர் ஆட்சியை அமைக்கிறோம், திமுக ஆட்சி வேண்டாம், அண்ணா திமுக ஆட்சி, அது அம்மா ஆட்சி சொன்னாலும் சரி, எம்ஜிஆர் ஆட்சி சொன்னாலும் சரி, அந்த ஆட்சி தான் நாங்கள் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால், எந்த சூழலிலும் பிஜேபியோடு நாங்கள் சேர மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.